வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு மார்க்கெட்டில் விற்கிது, ஆன்லைனில் விற்கிது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த டியூட்டியில் நடந்த சில தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்துட்டு பொதுவான விழிப்புணர்வு. அதை கடைசியில் பேசிக்குவோம். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு வந்துடுவோம், சரிங்களா? ஓகே. அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பேசியிருக்காரு. அவர் ஹிந்தியில் பேசுனதை நான் அப்படியே தமிழில் பேசியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, இந்த காவல்துறை அதிகாரி வந்து ஹிந்தியில் சொன்னதை நான் தமிழில் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன். அதாவது டெல்லியில் புறநகர் பகுதியில் பிரம்மபுரிய ஏதோ ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஃபேக் சப்ளிமெண்ட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியவே கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரிஜினலாக வந்து பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் இருக்க அந்த கம்பெனி பேரில் இவங்க ஃபேக்காக நிறைய சப்ளிமெண்ட் தயாரித்து மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க, சரிங்களா? இந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம், ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? இது வந்துட்டு ஆன்லைனில் அங்கெங்கெல்லாம் விற்கப்படுது. அதனால வந்துட்டு உங்கள் ட்ரெயினரோ இல்லை உங்கள் ஜிம்மு ஓனர்கிட்டயோ சொல்லி ஒரிஜினலானு வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அதை வாங்கி சாப்பிடும்போது நல்லது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கிடைக்குது, ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது, அவன் வாங்கி தரான் இவன் வாங்கி தரான்னு சொல்லி தயவு செய்து வாங்கி சாப்பிட்றாதீங்க, இது உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு வந்துட்டு இவர் வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எனக்கு அந்த சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, இந்த சைடு எஃபெக்ட் வந்துருச்சுனாலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை அது ஃபேக் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை நான் அப்படியே தமிழில் பேசியிருந்தேன். புறநகர் பகுதி ஏதோ பிரம்மபுரி ஏதோ சொன்னாங்க, ஃபேக்ட்ரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க நண்பர்களே, சரிங்களா? இப்போ என்ன நினைப்பாங்க தெரியுமா? சப்ளிமெண்ட் சாப்பிட்டா சப்ளிமெண்ட்டெல்லாம் எடுக்காத, உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் பாரு, பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஃபேக் சப்ளிமெண்ட் மாதிரி கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் நடந்ததே நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்த பகுதியில் மேலே ஒரு பையன் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப பரிச்சயமான பையனை வைங்கடே. அப்போ அவன் சொன்னான், அண்ணா ஹிந்தியில், நான் தமிழில் சொல்கிறேன், அண்ணா உங்களுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் வேணும்னா சொல்லுங்கள், ஃபேக்ட்ரியிலேருந்தே நான் எடுத்து கொடுத்துருவேன், நம்ம பையன் அங்கே ஒருத்தன் வேலை செய்கிறான்னு. அப்போ ஜிம்மில் ஒரு பையன் வந்து ஒல்லியாக இருந்தான், ஹிந்திக்கார பையன் தான். அவன் வந்துட்டு அண்ணான்னு ரொம்ப மரியாதையாக பேசுவான். அண்ணா எனக்கு சப்ளிமெண்ட் வேணும், அண்ணா பாய் முझे சப்ளிமெண்ட் செய்யத்தா கை லேக்கே தேதோ அப்படின்னா. அப்போ நான் வந்துட்டு சரி நான் வாங்கி கொடுத்துட்றேன், எங்கன்னா அது வாங்கி கொடு, நல்ல இது நம்ம தெரிஞ்ச பையன் இருக்கா, நான் வாங்கி தரேன்னு. 4500 நண்பர்களே, மாஸ் கெய்னரு, நல்லா ஒரு டப்பா, பெரிய டப்பா பக்கெட்டு. அதை வாங்கி கொடுத்தா அதை பார்த்தாலே ஏதோ குப்பை தட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா டப்பா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி, ஆனால் சீல்டு பேக் தான், எல்லாம் சீல் பண்ணியிருக்குது. அந்த பக்கெட்டில் ஓரத்தில் இப்படி ஒட்டச்சு எடுக்கணும். பார்த்தா வெரிஃபிகேஷன் நம்பர் இருந்தது. அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை நான் போட்டு பார்க்குறேன், ஏற்கனவே வெரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு வருது நண்பர்களே. இத்தனைக்கு தெரிஞ்சவன், இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன், ரொம்ப தெரிஞ்சவன். எனக்கு மனசே சங்கடமாயிடுச்சு. என்னடா 4500 கொடுத்து ஒன்றும் இல்லை, பால் பவுட்ரு, அதில் சாக்லேட் கலந்துருக்கானுங்க. அதோட சரிண்ணா அது கலந்து குடித்தா கேவலம், அப்படி ஒரு கேவலம். சப்ளிமெண்ட் மாஸ் கெய்னரான நல்லா இருக்கும் குடிக்க, அவ்வளோ கேவலம். தெரிஞ்சவனே என்னை ஏமாற்றிட்டான், ரொம்ப தெரிஞ்சவனே என்னை ஏமாற்றிட்டான். அப்போவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் கம்பெனிக்கு தெரியாமல் வெளியில் எடுத்து விற்கிறானுங்க, கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு தான் அவன்கிட்ட வாங்கினேன். அவன் அப்படி தான் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கம்பெனிலேயே வேலை செய்கிறவன் சொன்னால் எடுத்து கொடுப்பானு. ஆனால் இப்படி ஃபேக்காக வந்து கொடுப்பானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையை நான் அதோடு சரி, நான் யாருக்கும் சப்ளிமெண்ட் வாங்கியே தரதில்லை. அப்படி வாங்கி தரதுனால நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மசில் பிளேஸ் பாருங்கள், நான் சொன்னல என் அனுபவத்தில் இப்போ திறந்து பார்த்துருக்காங்க, வெறும் கோதுமை மாவு தான் இருந்திருக்கு. கோதுமை மாவு நண்பர்களை, வேறு ஒன்றும் கிடையாது. அது இங்கே ஆட்டாம்பாங்க, கோதுமை மாவு, சாக்லேட் பொடி கலந்துருக்குறாங்க. நம்ம விஷால் ப்ரோ கூட அதுக்கு லைக் கொடுத்துருக்குறாரு, அதோட ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலும் போடுறேன். அப்போது இந்த மாதிரி ஃபேக் சப்ளிமெண்ட்டெல்லாம் நிறையா உலா வருது, சரிங்களா? ஆன்லைனில் கிடைக்கிது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும். ஒருவேளை நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா கடைக்காரங்கிட்டே வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், பையா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் வாங்குவேன். தெரிஞ்ச கடைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச கடையாக இருந்தாலும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும். அந்த கோடு வரும், எஸ்எம்எஸ் வரும். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் ஒவ்வொரு ஆப்புக்கு கூட இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கி உண்மையாக தரமானதான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும், சரிங்களா? ஃபேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துருச்சுனாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் எப்போதுமே எல்லா வீடியோலையும் நான் இதைத்தான் சொல்லுவேன், ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்க, ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்கன்னு. ஏன்னா இங்கே உண்மை விட பொய் ஜாஸ்தி. அந்த பொய் வந்து உண்மை விட உண்மை மாதிரி இருக்கும். என்ன கமல் மாதிரி பேசுகிறேன் நான்.
உண்மையை விட பொய்யானது, உண்மையை விட உண்மையாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜோடிச்சிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, ஃபேக்கு. சரிங்களா? நானே ஒரு மாதிரி டைப்பாக பேசுகிறேன். ஓகே, அதனால் ஒரிஜினலானு பார்த்து தயவு செய்து வாங்குங்க நண்பர்களே. சரிங்களா? அடுத்ததாக ஒரு பையன் வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துருக்கிறான். அவன் நிலைமை பாருங்களே. அந்த வீடியோவை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். लाइफ में पहली बार प्री वर्कआउट लेते हैं, सोचा अच्छा रिजल्ट होगा, बट ये इसका रिव्यू आप खुद देख लो, आप मेरे फेस पे देख लो। राम राम भाई सभी को, मैं बता रहा हूँ, मैंने लिया था कार्नेज का प्री वर्कआउट, आधा स्कूप लेके पहले दिन गया था जिम। आप मेरे शक्ल पे देखो कितनी सारी रेडनेस भाई कार्नेज का प्री वर्क। அதாவது அந்த தம்பி வந்து ஏதோ கார்னேஜ்னு ஏதோ பிக் மசிலுக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துருக்கிறாரு. 2 டைம் தான் எடுத்துருக்கிறாரு. மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி இருக்குது பார்த்தீங்களா? ஒருவேளை இது ஃபேக்காக இருக்கலாம், இல்லைனா காலாவதியானதாக இருக்கலாம், இல்லைனா அந்த தம்பிக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா உண்மையாலுமே அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சரிங்களா? நான் இது என்னத்தை சொல்கிறது, பாருங்க எப்படி ஆகிட்டான்னு. சரிங்களா? ஜிம்முக்கு வரானுங்க உடனே சப்ளிமெண்ட்டு. எதுக்கு? தேவையே கிடையாது. நீ எங்கே ஏஜில் இருக்க, நீ நேச்சுரலாக பண்ணணுன்னா நேச்சுரலாக ஃபுட்டில் ட்ரை பண்ணு, உணவில் ட்ரை பண்ணு, அப்புறம் நீ ப்ரீ ஒர்க் அவுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். அவன் அந்த தம்பியோட பாடியை நீங்கள் பார்த்துருவீங்க, பெருசாக பாடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சப்ளிமெண்ட் உள்ளே வந்தோடனே எல்லோரும் சப்ளிமெண்ட் கேட்குறாங்க. என்னுடைய நண்பர் நேற்று கேட்குறாரு, என் பையன் 6 மாதமாக 1 வருஷமாக போயிட்டுருக்கான், அவனுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் வேணுமா? நான் வேண்டானே, எடுக்க வயசு என்னண்ணே 18, வேண்டவே வேண்டானே. எந்த சப்ளிமெண்ட்டுமே எடுக்காத, நல்லா சாப்பாடு கொடு, எல்லாம் கொடு, கறி முட்டை மீன் காய்கறி கண்டது போனது எல்லாத்தையுமே கொடு, நல்லா சாப்பிட்டுடுவோம். ஒர்க் அவுட் விட வேண்டாம். ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த பாடி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஒர்க் அவுட் விடாமல் நீ ஒர்க் அவுட் பண்ணாமல் நிறையா சாப்பிட வேண்டாம். ஒர்க் அவுட் பண்ணுறான்னா நீ நல்லா சாப்பிடு. இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஃப்ரெண்டோட பையனுக்கு. சரிங்களா? அதனால் நண்பர்களே, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒவ்வாமையும் ஏற்படலாம். நான் எல்லாத்துக்குமே எல்லா சப்ளிமெண்ட்டும் செட் ஆகணும்னா சொல்ல முடியாது, உடல் ஒவ்வாமையும் ஏற்படலாம். ஆனால் இந்த தம்பிக்கு வந்து அப்படி சைடு எஃபெக்ட் பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, இப்படி ஆயிடுச்சு. நேபாள்காரு கண்ணு மாதிரி. சொன்னால் எங்கே கேட்குறாங்க, நேச்சுரலாக பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா கேட்குறதில்ல, சப்ளிமெண்ட்டில் பூந்துடுறாங்க. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்ததில்லை நண்பர்களே. நான் எடுக்கிற ஒரே ஒரு சப்ளிமெண்ட் கிரியேட்டின் தான். கெய்னர் ஒரு டைம் எடுத்திருக்கேன், ப்ரோட்டீன் ஒரு 2 டைம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ கிரியேட்டின் கூட என்னுடைய இத்தனை வருஷம் இந்த உடற்பயிற்சி பயணத்தில் ஒரு 4 டைம் 5 டைம் தான் கிரியேட்டின் எடுத்திருப்பேன். சரிங்களா? 5-6 வருஷத்துலேயேன்னு வச்சுக்கோங்களே. அப்போது அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இப்போ 100 கிராம் வாங்கினேன் நண்பர்களே, அக்டோபர் மாதம். இப்போ தான் முடிஞ்சது, வெறும் 100 கிராமு. இப்போ நான் 250 கிராமெல்லாம் வாங்கினேன்னா எனக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அப்படி வாங்கினது தான் இந்த 6 வருஷத்துக்கு கிரியேட்டின். 3 கிராம் கம்மியாக நான் எடுப்பேன். தண்ணி ஒரு 3 லிட்டர் குடிப்பேன். ஸ்டெடி எதுவும் சொல்ல, இருந்தாலும் தண்ணி ஒரு 3 லிட்டர் குடிப்பேன். அப்போ ஆனால் இவங்க இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் இருக்குது அந்த தம்பிக்கு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்துட்டு அந்த கேஃபீனுங்கிறது நிறையா இருக்குது, காஃபிலையும் தான் நிறையா இருக்குது. சரிங்களா? அந்த காஃபிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரூபா பாக்கெட்டோ 2 ரூபா பாக்கெட்டோ வந்துட்டு நல்லா சுடு தண்ணியில் கலந்துட்டு குடிச்சிட்டு போனீங்கன்னா, சர்க்கரை போடாமல் குடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஏகப்பட்ட எனர்ஜி கொடுக்குமே உங்களுக்கு. டெய்லியும் 1 வேளை 2 வேளை குடிக்கலாமே, நல்லது, கொழுப்பு குறையும். சரிங்களா? கேஃபின் அவ்வளோ நல்லது, எனர்ஜி கொடுக்கும், பிளாக் காஃபி. அதை பண்ணலாமே. எதுக்கு? கிரியேட்டினை விட வேலை ஜாஸ்தி ப்ரீ ஒர்க் அவுட். அதனால் என் வாழ்க்கையில் நான் எடுத்ததே இல்லை, இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பக்கம் போனதில்லை. நான் சொன்ன மாதிரி கிரியேட்டின் எடுத்திருக்கேன், சப்ளிமெண்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய சப்ளிமெண்ட்டே என் வாழ்க்கையில். நேச்சுரலாக தான் பண்ணுறேன், நேச்சுரலாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? முடிஞ்சால் என்னோடய பாடி ஃபோட்டோ கூட நான் இங்கே போடுறேன் பாருங்கள். உடனே வாமாப்பா, உடனே வயசை சொல்ல வந்துடுவோம் அப்படின்னு. வயசு இன்னி ஒரு 3 மாதம் வந்துச்சுன்னா, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதம் வந்துச்சுன்னா 43 வயசு. சரிங்களா? நான் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். டயட்டுக்கெல்லாம் சரியான பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும், ஃபேமிலியெல்லாம் இருக்கிறதுனால. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் வாழ முடியாது. அப்படி ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்தோன்னா வேறு லெவலில் பாடியை கொண்டு வர முடியும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்துட்டு பாடி பில்டிங் போனீங்கன்னா பணத்தை நிறையா வச்சுக்கோங்க, பணம் இல்லாமல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு அளவுக்கு நம்ம பாடி ரெடி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் தொடர்ந்து எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு தான் வரேன். அதனால் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த தம்பி வந்து ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டு ஒரு 1000-2000 ரூபா வாங்கியிருப்பாங்கன்னு வைக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. கண்ணு மூக்கு எல்லாம் வீங்கியிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 5000-10,000 செலவாகும்.
இங்கெல்லாம் வட இந்தியாவிலலாம் போனீங்கன்னா மெடிக்கலில் தீட்டிடுவாங்க. எப்போ எவ்வளோ ஆட்டை போட முடியுமோ ஆட்டை போட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. எப்படியும் குறைஞ்சது அது அந்த வாங்கின சப்ளிமெண்ட்டுக்கு மேலே 2 மடங்கு தான் அந்த தம்பி செலவு பண்ணியிருப்பார். அவன் சொல்கிறான் ஊசி மருந்தெல்லாம் போட்டு அப்போ கூட எனக்கு சரியாகலை அப்படிங்கிறான். கண்ணெல்லாம் இப்படி வீங்கிருக்கு பாருங்கள். அந்த பையனை அனுப்புவாங்களா நீ ஜிம்முக்கு? அவனுடைய ஃபிட்னஸ் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுச்சா? அதனால் சப்ளிமெண்ட் வந்துட்டு தேவை இருந்தால் வாங்குங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குங்க. நான் இப்போ தான் சொல்கிறேன். எப்போயுமே அதை தான் சொல்கிறேன். உணவு மூலமாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வேணும் பாடி டெவலப் ஆகணும்னா அதுக்கும் வயசு இருக்குது. 18 வயசில் 19 வயசுலலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைம்லலாம் உங்கள் டெஸ்டோஸ்டெரோன்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? சரியான பயிற்சி முறையை நீங்கள் பண்ணி நல்லா சாப்பிட்டாலே பாடி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தேவையில்லாத சப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் காசை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செலவு பண்ணியும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதில் ஒரிஜினலாக காலாவதியாக இல்லை அந்த தம்பிக்கு ஒவ்வாமையா இல்லை அதில் ஏதாவது வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதாவது மோசமான இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துருக்குறாங்களா ஒன்றும் தெரியாது. அதனால் எல்லாம் தெரிஞ்சு தரமாக பார்த்து எடுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக நான் வந்துட்டு ஒரு பொதுவான விழிப்புணர்வு வீடியோன்னு சொன்னாலும் பார்த்தீங்களா நண்பர்களே, அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம ஊரை விட இங்கே ஏமாறுறவங்க ஜாஸ்தி. அதுலேயும் ரொம்ப பாவப்பட்ட ஏழைப்பட்ட பசங்களை தான் இவங்க குறி வைக்கிறாங்க. காடு மேலே 18 நம்பர் 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்ட்டு வராங்கல்ல, 1 2 இப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்கானுங்களா பைத்தியக்காரனுங்க பண்ணாடைங்க. அந்த மாதிரி ஏமாற்றி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 27,50,000 என்னமோ வாங்கியிருக்காங்க பணம். 52,000 58,000 வாங்கியிருக்காங்க. அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி. அந்த 27,000 ரூபா கொடுத்தானுங்க பார்த்தியா, அவனுக்கு எப்படி ஏமாந்தானுங்கன்னா 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் இந்த மாதிரி டபுள் ஆகுதுன்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கானுங்க. இங்கே ஒரு கும்பல். அந்த வாங்கின கும்பலை என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே இருக்க ஏழை பசங்க அக்கௌண்ட்டில் போய் பேசுகிறது, உனக்கு இந்த மாதிரி பணம் வரும் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உனக்கு 2,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எத்தனை நடக்குதோ, இப்போ இந்த ஒரு வாரத்தில் எத்தனை நடக்குதோ அத்தனை இதுக்கும் உனக்கு 2,000 ரூபா. 10 டைம் நடந்தால் 10 2 20, 5 டைம் நடந்தால் 10,000, 4 டைம் நடந்தால் 8,000 இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இப்படி நேற்று எனக்கு டியூட்டி அவங்க கூட தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. க்ரைம் பிரான்ச்சிலேருந்து இன்ஸ்பெக்டர் அது ஹெட் கான்ஸ்டபிள்னால கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட நேற்று எனக்கு டியூட்டி போட்டுட்டாங்க. அப்போ காலையில் 4 மணிக்கு கிளம்பி அவங்க கூட போனோம். ஒவ்வொரு ஏரியாவை போய் ஒவ்வொருத்தனாக பிடிச்சி இவங்க பயங்கரமாக பிளான் பண்ணி பிடிச்சவன் எல்லாமே அவனை பிடிச்சா பணத்தை ரிக்கவரி பண்ணிடலாம், திரும்ப பெற்றலான்னு தான் இவங்க பிடிச்சது. ஆனால் அந்த பசங்க அப்பாவிங்க 1000க்கு 2000க்கு 5000க்கு 10,000க்கு ஆசைப்பட்டு தன்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு ஏற்கனவே இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியிலேருந்து போய் இவங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஜெயிலில் வச்சு அப்புறம் ஓன் பெயிலில் விட்டுருக்குறாங்க. இந்த பசங்க அப்பாவின்னு தெரிஞ்சு ஜட்ஜே சரி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்க அக்கௌண்ட்டு மட்டும்தான் இவனுக்கிறது, திருடனவன் வேறு. சரிங்களா? அவனுக்கு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் நேற்று பார்த்தேன், காவல்துறை காமிச்சாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இதிலேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் ஒரு துக்கமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் சம்பாரிச்சது என்னமோ 8,000 தான். ஆனால் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வக்கீலுக்கு ஒருத்தன் 50,000 கொடுத்துருக்கோம், ஒருத்தன் 40,000 ரூபா கொடுத்துருக்கான். பாருங்கள், நகையெல்லாம் அடகு வச்சு. அதில் அந்த காலையில் போய் பிடிச்ச பையன் இப்போ தான் வேலை கிடச்சிருக்கான். இந்த ஜெயில் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தமிழ்நாடு கேஸ்லேயும் அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை நேற்று கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நேற்று நான் 4 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். அதில் ஹிந்தி பேச தெரிந்த ஒரு காவல்துறையும் வந்திருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த பையனை பார்க்கும்போது என்னடா அப்படின்னு அவன் கண்ணு கலங்குறான். பையா என்னை என்ன பண்ணுவாங்கன்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்று காலையில் விடிய காலையில் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அடிக்கவோ உதைக்கவோ மாட்டாங்க, 60 நாள் வச்சுட்டு விட்டுருவாங்களாம். ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் நிற்காது அப்படின்னு. பணத்துக்கு ஆசைப்பட்டு எவனோ பணத்தை இழந்திருக்கான். கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பசங்க வாழ்க்கையவே இது பண்ணிட்டாங்க. ஜெயிலுக்கு போனவங்க அந்த மாதிரியெல்லாம் பேர் ஆயிரும். சரிங்களா? ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த பையன் 22 வயசு பையன், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சான். ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்டேன். வறுமையில் இருக்கோம் நாங்கள், எப்படி குழந்தையெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சி 2 வேலைக்கு போனோம் நான் நண்பர்களே. காலையில் ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. அந்த வீட்டை பார்த்துட்டு வந்த காவல்துறை சொன்னாங்க,
எப்படி 10க்கு 10 கூட இருக்காது ரூமு, சரிங்களா? ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய வேலையை செஞ்சு தானே ஆகணும், எஸ்பி சொல்கிறது தானே நாங்கள் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏமாற்றக்கூடியவனுங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்த கார்டு மேலே 18 நம்பர் சொல்லுனாங்க பார்த்தீங்களா, அதில் ஏடிஎம் கொடுத்து ஏமாந்த நம்பர் கொடுத்து ஏமாந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி விவரமாக இருக்கிறவங்கக்கிட்ட இவனுக்கு தகாத முறையில் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற வீடியோவெல்லாம் கேட்டிருக்கேன் நான். எவனாவது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை கொடு, பணம் வரும், அது வரும்னா செருப்பு பிஞ்சிரும், ஓடி போயிடும், கொன்றுவான்ருங்க, சரிங்களா? வாங்கினவன் சந்தோஷமாக இருக்கான் நண்பர்களே, அவனுங்களை பிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஒரு வாரம் தான் எல்லாத்தையும் தூக்கி நசுக்கி, தகாத வார்த்தையில் நசுக்கி போடுவான் அப்படின்னாரு. எனக்கே கோவம் தான். என்ன கோவம்னா, வாங்கினவன் பணத்தை வாங்கினவன் சந்தோஷமாக இருக்கான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருடனவங்களோட அப்பா வந்து டாக்டரான நண்பர்களே. அந்த கிளினிக் வரைக்குமே நாங்கள் போனோம் நேற்று. அவங்க அப்பனோட கிளினிக், அவனை தூக்கி வச்சு நொக்குனா. ஆனால் இங்கே எப்படின்னா, பண வசதி இருந்ததுன்னா வெளியில் வந்துடுவாங்க. இது எல்லா பக்கமும் பணம் எங்கே வேணாலும் பேசும்ல. பாதிக்கப்பட்டது இந்த அப்பாவி பசங்க தான், சரிங்களா? அதனால் ரொம்ப நேற்று மனசுக்கு கஷ்டம். அப்புறம் ஒர்க் அவுட்டெல்லாம் நேற்று போய் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி வேறு டியூட்டி, நான் இங்கே வந்துட்டேன், சரிங்களா? அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி ஆன்லைனில் ரம்மி, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டு, ஒரு 4 பேர்த்த கூட்டு 3 பேர்த்த கூட்டு வாங்குறது, சரிங்களா? அது சிலதெல்லாம் உண்மை இருக்குது, பொய்னாலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சில ஆப்புகளெல்லாம் இருக்கும். இந்த மெட்டாஃபோர்ஸ்னு ஒருத்தன், இத்தனை சேர்த்தினா உனக்கு இத்தனை கமிஷன் கிடைக்குங்கிறது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராயல் கியூனு, அதுலேயும் பணத்தை போட்டு ஏமாந்தவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு வருவாங்க. உழைக்கிற காசு நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே செலவாகுது, சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் போய் மாட்டிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு ரொம்ப கஷ்டம். நேற்றெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருந்தது மைண்டு. கடைசியாக அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது நான் மூஞ்ச கூட பார்க்கல நண்பர்களே. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆடிச்சு, என்னடா இது அப்படின்னு. அவன் தப்பு செஞ்சிருந்தா பரவாயில்ல, அவன் தப்பும் செய்யாத தப்புக்கு அவ்வளோ தண்டனை, சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. எல்லா விதத்துலேயுமே நம்மளை ஏமாற்றத்தான் காத்துட்ருக்கானுங்க. எப்படா நான் ஏமாற்றலாம், எப்படா ஆட்டை போடலான்னு எல்லா துறைகள்லையுமே இருக்குது. பாடி பில்டிங் துறையிலும் இருக்குது. எத்தனை ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ், சரிங்களா? ஃபேக் சப்ளிமெண்ட்டு கொடுக்குற ஜிம்முகளவே நான் பார்த்துருக்கேன். ஃபேக்காக சப்ளிமெண்ட் கொடுக்குற ஜிம்முகளை நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே, சரிங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினலாக பாருங்கள், ஒரிஜினலாக வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்குங்க தயவு செய்து, சரிங்களா? இந்த மாதிரி இந்த கார்டு மேலே அது மேலே இது மேலேனா ஃபோன் பண்ணுவாங்க, செருப்பு பிஞ்சிடும்னுங்க. அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், இவ்வளோ பணம் வரும், ஓடிருன்றுங்க, போயிடு. அப்புறம் நான் கேட்டேன், சார் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது இந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா தயவு செய்து உடனே உங்கள் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை உங்கள் பேங்க்குக்கோ போய் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு காவல்துறை சொன்னார். எந்த விதத்துலையும் அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். அது யார் வந்தது, என்ன வந்தது, தெரிஞ்சு வந்தால் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க போட்டால் ஓகே. தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பணங்கள் வருதுன்னா தயவு செய்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அமௌண்ட்டு தான், பெரிய பிரச்சனையாக வரும். என் நண்பர்களே, ஏடிஎம் போயிருக்காரு, பணம் அப்படியே நின்றுருக்கு, மெஷினில் வந்தது அப்படியே நின்றுருக்கு. ஃபோன் பண்ணோன்னு நான் சொன்னேன், நீ ஃபஸ்ட் ஒன்று பண்ணு, வீடியோ எடுத்துக்கோ, அந்த வீடியோ எடுத்துக்கோ, இல்லைன்னா செல்ஃபி வீடியோ இப்படி எடுத்துக்கோ, பணம் இருக்குங்க, நான் ஏடிஎம் வந்தேன் அப்படின்னு ஹிந்திலேயோ தமிழ்லையோ பேசி நீ வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்தானா பொய்யானா நிறையா பேசினானுங்க. நானும் விட்டேன், எங்கேயோ போய் தொலைங்கடான்னு. அதனால் பண விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அமௌண்ட்டு தானே அப்படின்னு நினச்சோம்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த பசங்க ஜெயிலு, கோர்ட்டு, கேஸுனாலாம் அலைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. அதனால் விழிப்பாக இருக்கணும் நண்பர்களை. எப்போ நம்ம ஏறி மிதிக்கலாம், எப்போ ஏமாத்தலான்னு தான் பார்த்துட்ருக்கானுங்க, சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. அது சப்ளிமெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி இந்த ஆன்லைன் பிரச்சனை, இந்த பண விஷயமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க, சரிங்களா? ரோட்டை கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாகனம் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே விழிப்பாக இருங்க. அதுக்கு மேலேயே நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விழிப்பாக இருங்க, அதுதான் நான் சொல்கிறேன். உடற்பயிற்சி ஆகட்டும், சரிங்களா? உடற்பயிற்சியில் ஈகோ வெயிட்டெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கவனமாகவும் விழிப்பாக இருந்தால் தான் இந்த மோசமான சூழ்நிலையினா நம்ம ஒரு சுமூகமாக வாழ்க்கை நடத்த முடியுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பேசினேன். ஏன்னா நேற்று அந்த பசங்க யாருக்கு வேணாலும் நடக்கலாம்,
இப்போ நாளைக்கு எனக்கே வந்து ஒருத்தன் இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா வேற ஒருத்தன் வந்து மச்சான் ஒன்றும் இல்லைடா தெரிஞ்சவன் தான்டா 1,00,000 தான்டா எடுத்துக்கூட்றா உனக்கு ஒரு 2,000 கிடைக்குது மச்சான் என்னடா பிரச்சனை அப்படின்னா நம்மளே யோசிப்போம் சரி 2,000 சும்மா தானே கிடைக்குதுன்னு. அதனால இந்த மாதிரி பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் தலை புட்டுறாதீங்க, கவனம் பாருங்கள். இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். சரிங்களா? நன்றி.